வணக்கம். இன்னைக்கு தேதி 30/3/2026 காலையில் 9 மணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சின்ன சின்ன அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்குமே பார்க்கலாம். ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன நடக்குது, ஸ்கேல்பிங் ஏதாச்சும் பண்ண முடியுமாங்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு 350 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி 26ஆம் தேதி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அது 27ஆம் தேதி நடந்திருக்கு. ஒரு 500 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஹை டு லோ 27ஆம் தேதி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 382 ரூபா ஹை டு லோ கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆனது 2.86% ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னாங்க. அது இப்போ திருப்பியும் போரெல்லாம் நிறுத்துற மாதிரி தெரியல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டை இறக்குற மாதிரி தான் தோணுது. நேற்று கூட நம்ம ஒரு இவ்வளோ பாயிண்ட் கொடுத்தாங்க, அதுக்கு இவ்வளோ ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம்ங்கிறது கனெக்ட் பண்ணி எடுத்திருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை விட நியூஸ் பேஸ் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தோணுது. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். நம்ம ஃபுல் மார்க்கெட்டுக்கு யோசிக்கல, ஆனால் கிட்டத்தட்ட இதெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நினச்சிருக்கோம். இப்போ சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னுச்சுன்னா 22,919, 22,971, அதுக்கும் மேலே சப்போஸ் ட்ராவல் ஆயிடுச்சுன்னா 23,362 மட்டுமே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலே போச்சுன்னா. சப்போஸ் கீழே இறங்குச்சுன்னா சின்னது 22,712, 22,629, 22,464, 22,231 இந்த மாதிரி எல்லாமே ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனால் அதுக்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனோன்னு என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்பிங் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். 9:02 ஆச்சு. நீ ஃப்ரீ மார்க்கெட்டு 9:07க்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோம்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு வீடியோ ஒரு 160 பாயிண்ட், அதை பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 160 பாயிண்ட் நம்ம முடிவு பண்ணோம் இந்த இடத்துல. அதே மாதிரி நடந்துச்சு. அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நேற்று இதுலேருந்து நேற்று முடிவுலேருந்து ஒரு 350 பாயிண்ட் கிட்டத்தட்ட மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 26ஆம் தேதி முடிவு பண்ணியிருந்தோம். அதுவுமே 27ஆம் தேதி நடந்திருக்கு. 26 லீவு மார்க்கெட்டு, 27 நடந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 28, 29 சனி ஞாயிறு லீவு. இன்னைக்கு மார்க்கெட் 30ஆம் தேதி திங்கக்கிழமை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ஒரு சாயந்தரம் ஒரு 4:45 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முந்தின நாள் இந்த ஒரு சின்ன கேப் டவுனில் இப்போ நான் அதுக்கு காலையில் பண்ணியிருக்கேன் பெரிய வீடியோ. நான் அதை அப்லோடே பண்ணல. இன்னைக்கு சாயந்தரம் உட்காந்து பண்ணணும் ஒரு சின்ன வீடியோ. அதிலிருந்து தான் ஆரம்பித்தேன் வீடியோ போடுறக்கே. அதில் நம்ம 35 பாயிண்ட் எடுத்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஸ்கேல்பிங் பண்ணியிருப்போம். நம்ம ஒவ்வொரு ஸ்கேல்பிங் நமக்கு அது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்படி பண்ணிட்டு போதும்னு நினச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம். சின்னதாக வீடியோஸ் போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம லைவில் வரலாம். லைவில் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு காலையில் 9 மணிலேருந்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறையாவே ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அட்வைசர் கிடையாது. நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அதில் மாதிரி நாமளே கணிச்சு போட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்படி ஏதாச்சும் வேலை செய்யுதாங்கிறத நம்ம பார்த்துட்டு பண்ணுறோம். அதில் ஏதாச்சும் நமக்கு கரெக்டான இடத்துல கிடைக்கும்னு தோணுச்சுன்னா அதில் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறோம். இவ்வளோதான். இந்த பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். நேற்று கூட சொல்லியிருப்பேன், இந்த 350 பாயிண்ட் இங்கே வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். இதில் சப்போஸ் இதுக்கு மேலே போகும்னு கொண்டதை ஒரு 70 பாயிண்ட் 75 பாயிண்ட்டை மேலே தூக்குறாங்க. அப்போ நம்ம இங்கே எங்கேயாச்சும் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்து அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது இதெல்லாம் சின்ன சப்போர்ட்டுகளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த ஒரு இதுதான் நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ தப்பிக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்காங்கிறத பார்த்துக்கணும்.
அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன வீடியோஸ் போட்டிருக்கோம். லைவில் வரும்போது என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கணிச்சு போடுறேன். அது ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி நடக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே யாருமே சொல்ல முடியாது. இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கணிப்பு தான். அது அவங்க பல விதத்தில் யோசனை பண்ணி செய்வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து முடிஞ்சதை வச்சு ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒரு பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல உருவாயிருக்கு. 1 நிமிஷம் கேண்டில், 10 நிமிஷம் கேண்டில், 1 மாதம் கேண்டில், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உருவாயிருக்கும். இந்த பேட்டர்ன் எங்கேயாச்சும் உருவாயிருக்கானால உட்காந்து தேடி கீடி ஓரளவுக்கு கணிச்சு எல்லாம் தான் நம்ம போடுறோம். பார்க்கலாம். இன்னைக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓப்பன் ஆகட்டும். ஆனவுடனே நம்ம அந்த அனலைஸ் வேணால் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக எங்கேருந்து போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா ஹை டு லோ மட்டும் வச்சுட்டு இதை ரெண்டையும் எடுத்துட்டு அங்கேருந்து எப்படி போகிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். பிடிச்சிருந்தா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணால் நம்மளும் ஃப்யூச்சரில் ரெகுலராக இது பாரு வரலாம். நம்ம வேறு ஒர்க்கும் இருக்குது, அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நல்லா சப்போர்ட்டு நாளைக்கு ஃபியூச்சர் எதாவது இருந்துச்சுன்னா ஃபுல் டே நம்மளும் ஸ்கால்பர் ஆயிடலாம். ஆகிட்டு நம்ம ஃபுல் டே மார்க்கெட்டை உட்காந்து பார்த்துட்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். யாராச்சும் யூஸ் ஆச்சுன்னா சந்தோஷம். பார்ப்போம், அது ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, பார்த்தலாம் எத்தனை மணி இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டுவோம். மார்க்கெட் 22,549க்கு ஓப்பன் ஆயிருக்கு. 22,549க்கு ஓப்பன் ஆயிருக்கு. 22,540 நம்ம நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு டக்குன்னு 2 சப்போர்ட்டை எடுத்துட்டாங்க. இப்போவே நினச்ச மாதிரி கீழே தான் ஃபால் ஆகிருக்கு. ஆனால் இப்போ 3வது சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 548, 642, இதுக்கு ஒரு 20 ரூபா தான் இருக்குது. 20 ரூபா தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கான இருக்குன்னு தோணுது. சப்போஸ் மேலே கீழே மார்க்கெட்டு மூவ் ஆச்சுன்னா அதில் ஏதாச்சும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ரெண்டும் என்ன சொல்கிறது, இப்போவே கிட்டத்தட்ட 258 பாயிண்ட் நேற்றுக்கு முடிவுலேருந்து இன்னைக்கு இறக்கி விட்ருக்காங்களா. ரைட்டு, சரி, இது ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு பார்ப்போம், ஏதாச்சும் முயற்சி இருக்கான்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனோன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா, கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம்.
சார்ட் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஓப்பன் மார்க் கிடைச்சிருச்சு, நீ இதுல இருந்து எப்படி எடுப்பாங்க? மார்க்கெட் டக்குன்னு கீழே வந்து இதை தொட்டுட்டு போகும். சரி பார்ப்போம் இங்க நடக்குது என்னங்கிறது லைவ்ல பார்த்தா தான் தெரியும். கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் கணிக்க முடியும். பார்க்கலாம், இதை அப்படியே பெருசு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1 மினிட் கேண்டில மாத்திக்கலாமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சிருப்பாங்க, 15 மினிட்ஸ் கேண்டில், 3 மினிட்ஸ் கேண்டில்ண்டு. நான் வந்து ஒரு சின்னதா 1 மினிட் கேண்டில் எடுப்பேன். ஏன்னா மார்க்கெட் இப்போ இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அனலைஸ் வேணுமா? சரி இருந்து எடுத்துருவோம். சரி, இது ரெண்டும் நம்ம கொடுத்ததான் எடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்டே எடுத்துட்டாங்க. அதனால இப்போ வந்து இங்கிருந்து எங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம். இங்கிருந்து எங்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தான் முடிவு பண்ண முடியும். பார்க்கலாம். இன்னும் 3 நிமிஷம் இருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று நைட் ஒரு 2 வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன்ப்பா, அதையும் பாருங்க, பழசும் பாருங்க. பார்த்துட்டு ஸ்கேல்பிங் ஏதாச்சும் இது கரெக்டாக வரும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஏதோ சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னுச்சுன்னா லைவ்ல இதே மாதிரி காலைல ஒரு 9 மணிக்கு ஓப்பன் ஆகி எங்கெங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து எங்கெங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது முடிவு பண்ணி செய்யலாம், ஸ்கேல்பிங் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ அவங்களாம் எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல மக்கள். மார்க்கெட் மேலே நோக்கி தான் எடுக்குது. இன்னைக்கு ஒரே பக்கம் போல, மேலையும் கீழையும் போறாங்க. அடுத்த சப்போர்ட்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கேல்பிங் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கா தெரியுது இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்றது.
பார்க்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட்டுக்கு ஏதோ கேப் வந்துச்சுன்னா போக்கும், ஒரே நிமிஷத்துல மேலேயும் போயிட்டு கீழே வந்துருச்சு. பார்க்கலாம், ரன்னிங்ல பார்க்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நம்மளோட 3 சப்போர்ட்டுமே கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. நம்ம இங்க இதுல இருந்து எவ்வளவு கணிச்சிருந்தோம்? 374 பாயிண்ட் கணிச்சிருந்தோம். அந்த 374 பாயிண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட், ஒரு கேப் டவுனு, ஒரு 1 மினிட் செகண்ட் மின்ல போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல போய் எல்லாம் ஸ்கேல்பிங் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட்டை இன்னும் எடுக்கல. ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்து நிறுத்தியிருக்காங்க. 73, 64, ஒரு 5 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரி, பார்க்கலாம். கொஞ்சம் கூடி மேலே எடுத்துட்டு தான் கீழே வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து போறதுக்கான இதுதான் தெரியுது. கன்ஃபார்மா ஒரு குடி கிடைக்கல, பார்க்கலாம்.
போறதுக்கு தான் வாய்ப்பு தெரியுது. சரி, இந்த இடத்துல ஒரு கரண்ட் என்ட்ரி கொடுக்குறேன். திருப்பியும் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஒரு சும்மா முயற்சி தான். எடுத்துனே இறங்கிட்டாங்க. சரி, 62. சரி, 50 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு அடிச்சிட்டான். ஸ்டாப் லாஸ் கட் ஆயிடுச்சு. 10 பாயிண்ட் மைனஸ் எடுத்துட்டாங்க. டக்குன்னு எடுத்துட்டாங்க. சரி, ரைட், வெயிட் பண்ணுவோம். மேலே போகிறக்கு வாய்ப்பு தான் தெரிஞ்சிச்சு. 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. சரி, என்னோட கணக்குக்கு இங்க ஒரு ஸ்கேல்பிங் என்னதான் அனலைஸ் பண்ணினாலும் ஸ்கேல்பிங்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இது மட்டும் வாய்ப்பு தெரியுது. இப்ப இது கொடுத்தவங்களுக்கு ஒரு அடிப்பு. நம்ம அதை என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கிறோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். திருப்பி நான் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேலுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சுவலா கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் நம்ம இது சின்ன ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு 22,564 மட்டும் போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டாங்க. செகண்ட் டைம் நமக்கு போயிருச்சு 154, 164, 10 பாயிண்ட். ஆஹா, கீழே வந்துருச்சு. அந்த 10 பாயிண்ட் முதல்ல எடுத்துருவோமா, இல்லை அது மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அசலுக்கே வந்துட்டு போயிட்டாங்க. 10 பாயிண்ட் மேல போச்சு. ஒவ்வொரு கேண்டிலுமே ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸ்பீட் இல்லை அப்படின்னுச்சுன்னா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க கீழே. பாயிண்ட் கணிச்சேன், 10 பாயிண்ட் வந்துச்சு. ஆனால் திருப்பியுமே 10 பாயிண்ட் கீழே போயிடுச்சு. நான் மேலே போறதுக்கு தான் வாய்ப்பு, அது மட்டும் போறதுக்கான வாய்ப்பு கண்ணில் தெரியுது. ஆனால் பார்க்கலாம்.
கீழே கூட்டிட்டு போயிடுவாங்களா, மேலே கூப்பிட்டு போவாங்களா? ஸ்டாப் லாஸ் போடாமல் வச்சிருக்கேன், ஏன்னா அது அது போறதுக்கு வாய்ப்பு தெரிஞ்சிச்சு எனக்கு, அதனால தான் ஸ்டாப் லாஸ் போடாமல் வச்சிருக்கேன். செகண்ட் டைம் 10 பாயிண்ட் போயிட்டு கீழே வருது. இருங்க, இன்னொரு 10 பாயிண்ட் போனான்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட தலைக்கு பக்கத்தில் நின்று இருக்கு, நம்ம என்ன முடிவு எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் நின்று இருக்கு. கட்டு. சரி ரைட்டு. நம்ம நினைச்சோம் கட் பண்ணணும்னு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட். சரி ரைட்டு, வச்சிருந்தா கிடைச்சிருக்கும். இப்ப ரெண்டுக்கும் அசலுக்குள்ள இதுக்குள்ள தூக்கிட்டாங்க, டக்குன்னு தூக்கிட்டாங்க. முடிவு எடுத்து சரி ஒரு கேண்டில் கழிச்சு எடுத்திருந்தோம்னா சூப்பர் பாயிண்ட். எந்த கேண்டில் நம்ம கெஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ போட்டதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேலேயே போயிருச்சு. 54க்கு போட்டோமா, 64க்கு எதிர்த்தோம், 74 84. என்னடா சரியான இது, மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க, நல்லா மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி ரைட்டு, நான் முடிவு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு கேண்டில் கீழே போயிட்டு போனனால நம்ம ஒரு சின்ன கன்ஃபியூஸு. சரி தப்பு இல்லை. இப்போ சப்போஸ் இங்கிருந்து போனானா எவ்வளோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சரி மேலதான் அப்பதான் போயிட்டு இருக்கு. சரி இன்னொரு என்ட்ரி கொடுப்போம். நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னாலே ஆட்டம் கட்டுவோம். இந்த இடத்துல எல்லாருமே கொடுப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும், நல்லாதான் மேல கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. சரி கொடுத்த பாயிண்ட வாங்குறாங்க. ஸ்கேல்பிங்ல நம்மளை விட மார்க்கெட் பயங்கரம் பண்ணும். நம்ம முடிவு எடுக்கிறது தான் பெரிய இது. ஸ்டாப் லாஸ் கொடுத்தா இங்கே தான் கொடுக்கணும், கொடுத்தாதான் ஒரு 10 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸ்பீடு இல்லாத இடத்துல போனோம்னாலே மாட்டிடுவோம். போகுது 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 போகுது. 18 8. ஒரு 20 பாயிண்ட் ரீச் பண்ணாங்கன்னா எடுத்துடலாம். எவ்வளவு? 220க்கு மேலே போனாங்கன்னு எடுத்துடலாம். கட்டு 20 பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்தோம் 10 பாயிண்ட். வந்தோம் 10 பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணோம். ரெண்டாவது 10 பாயிண்ட் எடுத்தோம். மூணாவது ட்ரேடுக்கு ஒரு 20 பாயிண்ட் எடுத்திருக்கோம். சரி இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம போட்டது இந்த சைடு வருவான்ட்டு அதை முடிவு கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அதிலிருந்து இப்போ திருப்பி ப்ளஸ் ஆகிட்டு போகுது. அந்த ப்ளஸ் ஆகிட்டு போகிற இடத்துல இருந்து நம்ம எடுத்தோம். இன்னொன்று என்னென்னா, இப்படி ரிட்டர்னில் போனாலும் இந்த சப்போர்ட் நமக்கு பேசும்னு நினச்சேன் கிட்டத்தட்ட, அதனால தான் இந்த இடத்துல நம்பி போட்டேன். கண்டிப்பாக பேசிச்சு, பரவாயில்ல. நம்ம இந்த இடத்துலையுமே கிட்டத்தட்ட 156 ரூபா இது ரிட்டர்ன் ஆகும்போது இந்த சப்போர்ட்டுக்கு தான் நம்ம எடுத்தோம். அது ஆப்போசிட்டில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அங்கே அந்த சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி பழைய மாதிரி கீழே இறங்கலாம், அந்த மாதிரி இருக்கு. பார்க்கலாம், பார்த்தா தான் தெரியும். சரி ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருச்சு, மொத்தம் 30 பாயிண்ட் லாபம்.
10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஆனால் போன இடத்துல தான் நம்ம முடிவு பண்ணோம், அதாவது இந்த சைடு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணோம். அது ஒரே கேண்டில் அடிச்சு விட்டாங்க. அதனால திருப்பியும் அதே இடத்துல என்ட்ரி எடுத்து நம்ம 20 பாயிண்ட் எடுத்துட்டோம், 30 பாயிண்ட் எடுத்துட்டோம். நம்ம மேக்ஸிமம் ஒரு 20 பாயிண்ட் லாபம் இருந்தால் போதும்னு நினைப்போம். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார்க்கலாம். நம்ம ஸ்கால்பிங் போதுமானது. இந்த இடத்துல இது எடுத்துட்டு கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மேலே போகுமாங்கிறது தெரியல, கால்குலேஷன் பண்ணால் தெரியும். இதை தாண்டிட்டாங்கன்னா இது கண்டிப்பாக இதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டிட்டாங்கன்னா இதை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமே வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல கூட நம்பி போடலாம், இன்னும் தப்பு இல்லை. அது எடுத்துரும், கண்டிப்பாக அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிறது நம்ம பார்க்கணும். 210 94% கொடுத்துட்டாங்க. இதில் எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 148. கிட்டத்தட்ட நல்லாவே கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் எப்படி ஆடினாலும் இந்த இடத்த போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய எனக்கு தெரியுது. டச் பண்ணி அதுக்கப்புறம் கூட இறங்கி ஏறி ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க, ஃபுல் கேண்டில் கொடுத்தாங்க இல்லையா, அதனால ஒரு மைனஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் எடுத்தவங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல கட்டாய் தலை திரும்புமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மேலதான் பாக்குது, இது மட்டும் ஃபர்ஸ்ட் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நம்பிக்கையில நம்மளே ஒன்று போடுவோமா? சரி, 227 ஒன்று போதும்னு நினைச்ச 20 பாயிண்ட் இருந்தாலும் இன்னொன்று போட்டிருக்கேன். ஏன்னா அதை டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுது எனக்கு. 27 என்னப்பா, கொடுத்துரு வாங்காதீங்க. சரி, நம்ம ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுவோம். 227 90 டச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டச் பண்ணிட்டாங்களா? இல்லை, 70 80 80 90. சரி போதும்பா, இப்போ ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, 40 பாயிண்ட் கிடச்சாச்சு இன்னைக்கு ஸ்கால்பிங்கில். மொத்தம் 50 பாயிண்ட் எடுத்தோம். 50 பாயிண்ட்ல 10 பாயிண்ட் இப்போ எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இது. அஹ் 40 பாயிண்ட் ஸ்கால்பிங் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ரிவர்ஸ் பேட்டர்ன் மாதிரி இதில் இறங்கி ஏறலாம். அது இறங்குறதுக்கு பூரா ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. நீ சாயந்தரம் மட்டும் என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம், இது மட்டும் இறங்குவாங்களான்னு தெரியல. இங்கேயும் 2 சப்போர்ட் இருக்கு. இது போச்சுன்னா இது தாண்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 22,919 22,971 ரெண்டுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஸ்விங்கு மாதிரி பண்ணிட்டு உட்கார்றவங்களுக்கு தான் சரி. ஆனால் இது எந்த இடத்துல தளதிலுமும் தெரியல. கன்ஃபார்ம் அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுக்கணும் நம்ம.
பாருங்க இதுக்கு மேலே இன்னும் மேலே ப்ரெஸ் ஆகவே இல்லை. ப்ரெஸ் ஆனிச்சுன்னா ஓகே. அதான் இந்த இடத்துல ஏதாச்சும் இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கோம், இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி நம்ம சப்போர்ட் எடுத்திருக்கோம். சின்னதாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் இல்லை கன்ஃபார்மாக தெரியல இறங்குமா ஏறுமான்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. மார்க்கெட் சப்போஸ் மேலே போச்சுன்னா அதுக்குள்ள கூட்டிகிட்டு போயிடும். பார்க்கலாம். ஒரு 30 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்றாங்கிறது தான் இப்போ ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இறங்குறாங்களா ஏறுறாங்களா, இல்லை அந்த சப்போர்ட் நம்ம எடுத்து சப்போர்ட் கரெக்டாக முடிச்சுட்டு வெளியே வருதா இறங்குதா. மார்க்கெட் நடக்கிறதுக்கும் நம்ம நினைச்சதுக்கு என்னங்கிறத ஒரு இப்போ இது கரெக்டாக அது டச் ஆனோன்னு வெளியே வந்து நல்லதா போச்சு. இல்லைன்னா திருப்பி பசலை கீழே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இல்லை இப்போ கொடுத்ததுக்கு ஒரு சின்ன ஒரு இறக்கி திருப்பி மேலே கூட்டிகிட்டு போகிறாங்களா, இந்த கரண்ட்டில் தான் டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கேல்பிங்க்குன்னு காலையில் உட்காந்தோம்னா இதே போதுமானது. இதே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 10 பாயிண்ட் லாஸ் பண்ணாலும் ஒரு 40 பாயிண்ட் எடுத்துட்டோம். நம்ம என்ன நினச்சோமோ அதில் ஒரு 40 பாயிண்ட் எடுத்துட்டோம். ஸ்கேல்பிங் போதுமானது. மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். மேலே கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை கீழே கூட்டிகிட்டு வராங்களா. அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்துட்டு இறங்குறாங்க. எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகுவாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம நிறையா பேரோட கஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனால் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. 234க்கு மேலே போனால் எடுப்பாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி எடுத்தவங்களுக்குமே கிட்டத்தட்ட எவ்வளோ கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 230 ஒரு கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 60-70 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். 37 கிட்டத்தட்ட 300 போயிடுச்சு. பரவாயில்ல. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா இது ஒரு சப்போர்ட், நம்ம கரெக்டாக கஸ் பண்ண சப்போர்ட் எடுத்து கீழே வந்திருக்கு. இனி மேலேயும் கூட்டிகிட்டு போகலாம் கீழேயும் கூட்டிகிட்டு வரலாம். மார்க்கெட்டில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். நான் சொன்னேன் இதுக்கு மேலே தாண்டினாங்கன்னா இதை டச் பண்ணுறக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக இதுக்கு 22,629 தாண்டுனா 22,712 கிட்டத்தட்ட எவ்வளவு 90 பாயிண்ட் வருதா. இது தாண்டின வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். அதுக்கும் 83 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். 83 பாயிண்ட் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். அது 83 பாயிண்ட் கரெக்டாக எடுத்துட்டு திருப்பி ஒரு சின்ன ஃபால் ஆயிருக்கு. நீ ஃபுல் மார்க்கெட் உட்கார்ந்து பார்த்தா தான்ப்பா தெரியும் என்ன நடக்குது என்னன்ட்டு. நம்ம நினைச்சதுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட நடந்துருச்சு. நம்ம ஸ்கேல்பிங்க்கு இது போதுமானது கூட. சரி இதுக்கு மேலே வீடியோ வச்சுட்டு இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. இது பாருங்க பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்கேல்பிங் நம்ம கரெக்டாக பண்ணோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு கேண்டில் ரிவர்ஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கல. கரெக்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம எந்த சைடு போவாங்கன்னு முடிவு பண்ணது கரெக்டாக இருந்துச்சு. அதாவது எந்த சைடு போவாங்கன்னு இதுதான் சொல்கிறேன். ஏதாவது கரெக்டான கேண்டில் எடுக்காம விட்டோம்னா 10 பாயிண்ட் ரிவர்ஸ். நம்ம அது 10 பாயிண்டில் கட் பண்ணிட்டோம். 10 பாயிண்டில் கட் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் தான் போட்டோம். ஸ்டாப் லாஸ் டக்குன்னு வந்து அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு 40 பாயிண்ட் தொடர்ந்து எடுத்திருக்கோம்.
இது ஸ்கேல்பிங்க்கு ஒரு பெஸ்ட்டு. எல்லாம் ஸ்டாப் லாஸை நம்ம கொடுக்காமலாம் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டோம். அதுக்கப்புறம் கஸ் பண்ணோம், கரெக்டாக இருந்துச்சு. ஒரு ஒரு 20 பாயிண்ட் போதும்னு நினச்சோம். அப்புறம் நம்ம 2வது மார்க்குமே கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. இது போனால் இது போவான்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு 20 பாயிண்ட் எடுத்தோம். ஒரு 40 பாயிண்ட் எடுத்திருக்கோம். சரி, இன்னைக்கு போதுமானது. இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ்.